ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சிஎஸ்ஐ இமானுவேல் ஆலயம் காஞ்சிகளின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் இயேசுவின் அன்பின் பலவு தந்தையே, மனமகிழ்ச்சியான புதிய நாளுக்காக உள்ளத்தின் ஆழத்தில் நம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். கடந்த நாட்களிலே நீர் எங்களை கண்ணின் மணியோடு பாதுகாத்து இம்மட்டும் நல்ல ஜீவன், சுகன், பலன், ஆரோக்கியம் தந்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர், பராமரித்திருக்கிறீர். அதற்காக உள்ளத்தினால்தான் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இது இந்த வார்த்தைக்குரிய மன்னாவை நாங்கள் வசிக்கும்படியாக உம்முடைய திருமறை பாடத்தை நாங்கள் வாசித்து தியானிக்கும் பொழுது தூய ஆவியானவர் எங்களோடு கூட பேசுங்க தகப்பனே. தொடர்ந்து பராமரித்துக் கொள்ளுங்க. பாடுகின்ற பாடல்களையும் திருமறை பாடத்தையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றியுள்ளுமாறு இறைமைந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம் அன்பின் பலவு தந்தையே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 237வது கீர்த்தனை, கீர்த்தனை எண் 237, தந்தானை துதிப்புமே திரு சபையாரே கவி பாடி பாடி என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். திரு சபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நமக்கு கரியதோர் நன்மை மிக மிக விந்தையாய் நமக்கு கரியதோர் நன்மை மிக மிக தந்தானை துதிப்போமே. பொய்யார துச்சியோடே நீயும் மெய்யாத களி கூர்ந்து நேர்ந்து பொய்யார சிறியோடே ஐயன் இயேசு கூனின் கையை கூப்பி துதி செய்குவையே மயில் கொள்ளுவையே நாமும் கழித்தாயே நன்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்ணார கழித்தாயே. என்ன கடங்காத எத்தனையோ நன்மை என்னும் உண்மை சொன்னமாய் பொய்துமே. நாம் கடவுளை துதிப்போம். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா என்பதே. இன்றைய நாளுக்குரிய திருமறை பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். பரிசுத்த ஓய்வு நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் மத்தேயு 25 அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 30 வரை.
மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 30 வரை. அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்புக் கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலத்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகுகாலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவருடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடைய தாளந்தை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, கொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்கிறவன் என்றும் அறிந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரன் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாய் இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றால் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத படம் வாசித்து வந்தாயிற்று. நாம் ஜெபம் செய்வோம். இறை வார்த்தை நம்மோடு கூட பேசும்படியாக ஆண்டவரிடத்திலே நாம் கேட்போம். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. அன்புடைய சுவாமி, நாங்கள் வாசிக்கிட்ட திருமறை பாடத்தை தியானிக்கும்படியாக உம்முடைய பெயர்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுவீராக. இறைமைந்த நேச கிறிஸ்துனுடைய ஜெபங்கள் அன்பின் பரலோக தந்தையே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சிஎஸ்ஐ இம்மானுவேல் ஆலயம் காஞ்சிபுரம் சார்பாகவும் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரியமானவர்களே,
இன்றைய நாளிலும் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள திருமறை பாடம் மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 துவங்கி 30 வசனங்கள் முடிய நாம் வாசிக்க கேட்டோம். அதிலே ஆண்டவராய் இயேசுவானவர் உண்மையின் வழியாக இந்த திருமறை பாடத்தை நமக்கு தந்திருக்கின்றார். ஒரு மனிதன் தன்னிடத்திலே பணிபுரிகின்ற வேலைக்காரர்களை அழைத்து அந்த வேலைக்காரருடைய திறமைக்கு தகுந்த போடு 5 தாளந்துகளும் 2 தாளந்துமாக 1 தாளந்துமாக கொடுத்துவிட்டு கடந்து போகின்றார். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிற்பாடு மீண்டும் அவர் கடந்து வந்து அந்த மனிதர்களை சந்தித்து அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை கணக்கு பார்க்கின்ற ஒரு திருமறை பாடம். இன்றைய நாளிலும் நம்மிடத்திலே ஆண்டவர் அநேக பொறுப்புகளை தந்திருக்கின்றார். பொறுப்பு என்ற அந்த தலைப்பு மனிதனுடைய வாழ்விலே மிக முக்கியமாக இருக்கின்றது. உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தாளந்து என்ற தனித்திறமைகளை, பொறுப்புகளை, பதவிகளை, அநேக உன்னதமான பணிகளை ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கின்றார். உன்னதமான பணிகளை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் ஆண்டவருக்காக எதை செய்து கொண்டிருக்கிறோம்? அந்த பணிகளிலே பணியமர்த்தப்பட்டிருக்கின்ற நீங்களும் நானும் எவ்விதமாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இன்றைய நாளிலே நீங்களும் நானும் தியானிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பொறுப்புணர்வு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் தந்திருக்கின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது தேவன் உலகம் முழுவதையும் படைத்து உருவாக்கி அதில் எல்லா விதமான காரியங்களையும் செய்து முடித்த பின்பாக மனிதனை உருவாக்கி மனிதனிடத்தில் அவர் தருகின்ற உன்னதமான பணி என்னவென்றால், நீங்கள் இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா படைப்புகளையும் ஆளுகை செய்து அதற்குரியதாய் மாற்றிக்கொள்ளுங்கள். ஆனால் அதை நாம் ஆளுகை செய்யும் பொழுதும் பண்படுத்தவும் பயன்படுத்தவும் என்ற திருமறை பாடத்தை வாசிக்கும் பொழுது அது நமக்குரிய பொருளாய் இருந்தாலும் நம்முடையதல்ல. அதை பாதுகாக்கின்ற உன்னதமான பணிகளை நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அநேக பொறுப்புகள் உண்டு. தந்தை என்ற பொறுப்பு, மகன் என்ற பொறுப்பு, கணவன் என்ற பொறுப்பு, பேரன் என்ற பொறுப்பு. எவ்விதமாக பெண்கள் வரிசையிலே பார்க்கும் பொழுது அம்மாவாக, மருமகளாக, தங்கையாக, அக்காவாக, சகோதரியாக, அத்தையாக எத்தனையோ பொறுப்புகளை ஆண்டவர் நம்மிடத்தில் தந்திருக்கின்றார். இந்த பொறுப்புகளில் நமக்கு சட்ட திட்டத்தையும் ஆண்டவர் தந்திருக்கின்றார். ஒரு மைதானம் இருக்கின்றது. அந்த மைதானத்திலே விளையாடும் பொழுது நன்றாக விளையாடத் தெரிந்த மனிதனாய் இருந்தாலும் அந்த மைதானத்துக்குரிய அந்த விளையாட்டுக்குரிய சட்ட திட்டங்களை நன்கு அறிந்தவனாக அதை நாம் பயன்படுத்தும் பொழுதுதான் நம்முடைய வெற்றி என்ற இலக்கை அடைய முடிகின்றது. அந்த விளையாட்டிலே இருக்கின்ற அந்த பொறுப்பு, அந்த சட்டத்தை பயன்படுத்துகின்ற அந்த விதம் நம்முடைய பணி அமர்த்தப்படுகின்ற இடங்களிலே இருக்க வேண்டும். தேவன் அங்கே பார்க்கும் பொழுது அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒரு மனிதனுக்கு 5 தாளந்தை அந்த எஜமான் தருகின்றார். மற்றொரு மனிதனுக்கு 2 தாளந்தை தருகின்றார். மற்றொரு மனிதனுக்கு 1 தாளந்தை தருகின்றார். அங்கே வேறுபாடுகள் காட்டப்படுகின்றது. நம்முடைய குடும்ப வாழ்விலும், திருச்சபை வாழ்விலும், சமுதாய வாழ்விலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பல சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் ஆண்டவர் நம்முடைய கரங்களில் தருகின்றார். அதை கவனித்து பார்க்கும் பொழுது 5 தாளந்து பெற்ற மனிதன் அதை எடுத்து பயன்படுத்துகின்ற ஒரு தனித்திறமையுள்ள மனிதனாக இருக்கின்றார். நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் அநேக காரியங்களை தந்திருக்கின்றார். அந்த காரியங்களை வாங்கி கொண்ட நீங்களும் நானும் அதை எடுத்து பயன்படுத்துகின்ற மனிதர்களாய் இருக்க வேண்டும். மாறாக ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்ட மனிதன் அதை புதைத்து வைக்கின்ற சூழ்நிலை. ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே உதவி செய்கின்ற ஒரு தனி தாளந்தை தந்திருப்பார். பாடுகின்ற தாளந்தை தந்திருக்கிறார். பேசுகின்ற தாளந்தை தந்திருக்கலாம். ஜெபிக்கின்ற தாளந்தை தந்திருக்கலாம். அநேகருக்கு ஆலோசனை சொல்லுகின்ற தாளந்தை தந்திருக்கலாம்.
அல்லது தலைவர் என்ற அந்த பதவியை ஆண்டவர் தந்திருக்கலாம். குடும்பத்திலே தந்தையாக, மகனாக, மருமகனாக, பேரனாக, பேத்தியாக அநேக தாளந்துகளை ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கின்றார். அந்த தாளந்தை நாம் எடுத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோமா? அல்லது இன்றைய நாளிலே அதை நாம் பயன்படுத்தாதபடி அமைதியாக வைத்துக் கொண்டிருக்கின்றோமா? இந்த ஊரடங்கின் காலத்திலே ஆண்டவர் நமக்கு அநேக தாளந்துகளை தந்திருக்கிறது. நோக்கம், இந்த காலத்தில் அந்த தாளந்தை நாம் எவ்விதமாய் எடுத்து பயன்படுத்த வேண்டும், அதை நீங்களும் நானும் புரிந்து கொண்டு செயல்படுகின்ற ஒரு மனிதர்களாய் மாற்ற வேண்டும். முற்றிலுமாய் ஊரடங்காய் இருக்கின்றது, நான் என்ன செய்ய முடியும் என்று அமைதியாக ஒரு இடத்தில் ஒதுங்கிவிடக்கூடாது. மாறாக இந்த ஊரடங்கின் காலத்தில் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கின்ற தாளந்துகளை மற்ற மனிதர்களுக்கு பயனுண்டாக நான் எவ்விதமாக எடுத்து பயன்படுத்த முடியும் என்பதை சிந்தித்து செயல்படும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 5 தாளந்துள்ள மனிதன் 5 தாளந்தை சம்பாதிப்பதற்காக அந்த வேலைகளை செய்யும் பொழுது தன்னிடத்தில் இருக்கின்ற தாளந்தை உபயோகிக்கின்ற தனித்தன்மை வாய்ந்த ஒரு மனிதனாய் காணப்பட்டிருக்கின்றார். ஆனால் ஒரு தாளந்து வாங்கின மனிதனோ தன்னுடைய எஜமானுடைய குணத்தை அறிந்திருந்தான், ஆனால் பயன்படுத்த மறுக்கின்றான். இன்றைய நாட்களில் அநேக மனிதர்கள் இதைதான் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவருடைய குணத்தையும், நம்ம ஆண்டவர் நமக்கு மன்னிப்பளிக்கின்ற விதத்தையும், பாவத்திற்காக அவர் மறித்திருக்கிறார் என்ற சூழ்நிலையும் புரிந்து கொண்டவர்கள், தெரிந்து கொண்டவர்கள், ஆனால் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற தாளந்தை எடுத்து பயன்படுத்த மறுத்து விடுகின்றோம். ஆனால் நம்முடைய ஆண்டவரை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். இதில் எந்த ஒரு குறையும் கிடையாது. இயேசுவானவர் யார்? அவர் எதற்காக இந்த உலகத்திலே வந்திருக்கின்றார்? நம்மை எவ்விதமாய் மீட்டெடுத்திருக்கின்றார்? நம்முடைய பாவத்திற்காக அவர் சிலுவையை எவ்விதமாய் சுமந்தார் என்பதை அனைத்தும் அறிந்த பிள்ளைகளாய் இருக்கின்றோம். ஆனால் அந்த இயேசுவானவர் எனக்கு தந்திருக்கின்ற தாளந்தை புதைக்கின்ற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் அதை விரும்பவில்லை. மற்ற மனிதர்கள் எவ்விதமாய் பயன்படுத்தி ஆண்டவருடைய வருகையிலே நின்று அந்த தாளந்துக்கு உரிய மறு தாளந்தை இணைத்து தந்தார்களோ, அறுவடை செய்தார்களோ, அந்த அறுவடை செய்த அந்த பலனை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தார்களோ, அதுபோல நீங்களும் நானும் ஆண்டவருடைய 2ஆம் வருகையிலே வரும் பொழுது அவருக்கு நாம் பணிவிடை செய்கின்ற மனிதர்களாக இருக்க வேண்டும். ஒரு தாளந்தை பெற்ற மனிதன் அந்த எஜமான் அந்த மனிதர்களை அழைத்து தகுதிக்கு தகுந்தாற்போல தரும் பொழுது அவன் அந்த எஜமானாகிய மனிதன் இரக்கமுள்ள மனிதனாக, நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை தருகின்ற மனிதனாய் ஆண்டவர் காட்சியளித்திருக்கின்றார். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவானவருடைய 2ஆம் வருகையை அங்கே வெளிக்காட்டப்படுகின்றது. எவ்விதமாய் வெளிக்காட்டப்படுகிறது என்றால், ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். அப்ப ஆண்டவருடைய 2ஆம் வருகையிலே வரும் பொழுது ஆண்டவராய் இயேசுவானவர் இதுவரைக்கும் இரக்கத்தின் பிதா, சமாதானத்தின் கடவுள், கருணையின் கடவுள் என்று அழைக்கப்படுகின்ற அவர் 2ஆம் வருகையிலே எவ்விதமாய் வருகிறார் என்றால், நீதியுள்ள நியாயாதிபதியாக சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து நியாயம் தீர்க்கின்ற கடவுளாக தன்னுடைய சக தூதர்களோடு இந்த உலகத்தில் காட்சியளிக்கும் பொழுது தாளந்தை பெற்றுக்கொண்ட நாம் அவரிடத்திலே ஒப்புவிக்கின்ற மனிதர்களாய் நின்று கொண்டு இருக்கின்றோம். அந்த 2ஆம் வருகையிலே நம்முடைய ஆண்டவர் எவ்விதமாய் வருகிறார் என்றால், இரக்கமுள்ள மனிதராய் அல்ல, கடின மனிதமுள்ள மனிதனாய் வரும் பொழுது அவரிடத்திலே நாம் இரக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. நாம் இரக்கத்தை எதிர்பார்க்கின்ற இந்த தாளந்துகள் நிறைந்த இந்த பூவுலக வாழ்விலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற அந்த தாளந்தை எடுத்து நீங்களும் நானும் பயன்படுத்தி ஆண்டவருக்கு பிரியமுள்ள மகனாக மகளாக நீங்களும் நானும் வாழும் பொழுதுதான் ஆண்டவர் வீதமாய் அங்கே எடுத்து காட்டுகின்றார், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. இந்த உலகத்திலே நீங்களும் நானும் ஆண்டவர் தந்திருக்கின்ற தாளந்தை எடுத்து பயன்படுத்துகிறோம் என்றால், எஜமான் என்று அழைக்கப்படுகின்ற அந்த சந்தோஷம், இயேசுவானவருக்குள் இருக்கின்ற அந்த சந்தோஷம் என்ற பரலோகத்துக்குள் நீங்களும் நானும் பிரவேசிக்க முடியும். அந்த பரலோகத்துக்குள் நீங்களும் நானும் பிரவேசிக்க முடியும் என்றால், இந்த உலகத்திலே நீங்களும் நானும் அந்த தாளந்துகளை பயன்படுத்துகின்ற மனிதர்களாய் இருக்க வேண்டும். அதைதான் ஆண்டவர் விரும்புகின்றார். அப்ப தாளந்துகளை எடுத்து பயன்படுத்தும் பொழுது ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்ட மனிதன் பயன்படுத்தவில்லை, 5 தாளந்தை
எடுத்துக்கொண்ட மனிதன் மற்றொரு 5 தாளந்தை சம்பாதித்திருக்கிறான் என்றால் அதிலே இன்னும் அநேக தாளந்துகள் கிடைத்திருக்கலாம், ஒருவேளை கிடைத்திருக்கலாம். அந்த தாளந்தை அவன் எடுத்து தன்னுடைய குடும்ப காரியத்துக்காகவும் பயன்படுத்தியிருக்க முடியும். ஏனென்றால் திருமறை பாடத்தில் மிக தெளிவாக இருக்கின்றது. ஆண்டவர் விதமாய் சொல்லுகின்றார், பாருங்கள், கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். அப்ப ஆண்டவர் தந்திருக்கின்ற 5 தாளந்தை கணக்கு பார்த்து மீண்டும் 5 தாளந்தை ஒப்படைக்கின்ற ஒரு மனிதனாக இருக்கின்றார். அதிலே இடையிலே வருகின்ற அந்த ஆசீர்வாதங்கள் மனிதனுக்குரியதாக இருக்கின்றது. அப்ப நீங்களும் நானும் இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற உன்னதமான பணி அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை அறுவடை செய்கின்ற உன்னதமான பணி. அந்த உன்னதமான பணியை நீங்களும் நானும் அறுவடை செய்கின்ற அந்த அரிய தருணத்திலே இந்த பூவுலக வாழ்விலே வாழ்வதற்குண்டான அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்றார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொண்டு நம்முடைய அழிந்து போகின்ற ஆன்மாவை அழிவிலிருந்து மீட்டெடுத்த ஆண்டவரிடத்திலே நம்முடைய ஆன்மாவை ஒப்படைக்கின்ற உன்னதமான பணியையும் ஆண்டவர் தந்திருக்கின்றார். ஆனால் அந்த தாளந்தை புதைத்து வைக்கக்கூடாது. ஒரு குடும்பத்தை வழிநடத்துகின்ற நாம், திருச்சபை வழிநடத்துகின்ற நாம், சமுதாயத்தை வழிநடத்துகின்ற நாம், அநேக இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நமக்கென்று கொடுக்கப்பட்டுள்ள அநேக தாளந்துகளை எடுத்து ஆண்டவருக்காக பயன்படுத்துவோம். அதே தாளந்தை ஆண்டவரிடத்திலே நாம் திருப்பி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு சான்றிதழை தர வேண்டும். எவ்விதமான சான்றிதழை தர வேண்டும் என்றால், உத்தமும் உண்மையும் உள்ள ஒரு ஊழியக்காரன் என்ற சான்றிதழ், உத்தமும் உண்மையும் உள்ள ஒரு கிறிஸ்தவன் என்ற சான்றிதழை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். அந்த சான்றிதழை நீங்களும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மிக அழகாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஓட்டத்திலே நீங்களும் நானும் ஓட வேண்டும். அந்த தாளந்தை எடுத்து மிக சரியாய் பயன்படுத்த வேண்டும். சரியான வழியிலே, நேர்மையான வழியிலே பயன்படுத்தி ஆண்டவரிடத்திலே நல்ல பெயரை வாங்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவருடைய சந்தோஷத்துக்குள் நீங்களும் நானும் பிரவேசிக்க முடியும். பரலோகம் என்னும் அந்த சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்கும்படியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கின்ற 2வது வருகையை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகின்றார். அந்த 2வது வருகைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாகவும் மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி தந்தல்வாராக. நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். சகல நன்மைக்கும் ஊற்றுக்கும் காரணமாய் இருக்கிற அன்புள்ள இயேசு தந்தையே, மனமகிழ்ச்சியான இந்த நாளுக்காக உள்ளத்தின் ஆழத்தில் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த பூவுலக வாழ்விலே வாழ்வதற்கு எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வை தந்திருக்கிறீர். இந்த வாழ்வோடு நாங்கள் பயன்படுத்துகின்ற அநேக தாளந்துகளையும் எங்களுடைய வாழ்விலே தந்திருக்கிறேன். அந்த தாளந்துகளை நாங்கள் எடுத்து பயன்படுத்தும் பொழுது பொறுப்புள்ள மனிதர்களாக தகப்பனே அந்த தாளந்தை மிக சரியாய் பயன்படுத்தி அநேக தாளந்துகளை நாங்கள் உபயோகித்துக் கொள்ளும்படியாகவும் மீண்டுமாக உம்மிடத்திலே நாங்கள் கணக்குகளை ஒப்புவிக்கும் பொழுது தகப்பனே மிக சரியான வழியிலே உத்தமும் உண்மையுமாய் நாங்கள் நடந்து வர இந்த பூவுலக வாழ்வை நீர் எங்களுக்கு அனுமதித்திருக்கின்றேன். இரக்கமுள்ள ஆண்டவராக எங்களுக்கு நல்ல தாளந்துகளை தத்த இயேசுவானவர் தாமே 2ஆம் வருகையிலே வரும்பொழுது தகப்பனே, இதோ எங்களிடத்திலே நீதியுள்ள சிங்காசனத்திலே வீற்றிருக்கின்ற யூத ராஜாவாக நீர் இந்த உலகத்திலே வரும் பொழுது நாங்கள் எங்களிடத்திலே பெற்றுக்கொண்ட தாளந்துகளை உம்மிடத்திலே கணக்குகளாக நாங்கள் ஒப்புவிக்கும் பொழுது தகப்பனே, அதிலே அநேக தாளந்துகளை பெற்றுக்கொண்ட மனிதர்களாய் நாங்கள் வாழத்தக்கதாக ஆண்டவர் எங்களுடைய வாழ்வு நிலைகளை மாற்றுவீராக. தகப்பனே, இதோ உம்முடைய 2ஆம் வருகையிலே நீர் எவ்விதமாய் வருவீர் என்பதையும் நாங்கள் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இரக்கமுள்ள ஆண்டவர் தகப்பனே, 2ஆம் வருகையிலே வரும் பொழுது இரக்கமற்றவராக நீதி செய்கின்ற கடவுளாய் வருகின்றீர் தகப்பனே. இதோ இதை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்கின்ற ஒவ்வொரு முறையிலும் தகப்பனே எங்களுடைய தாளந்துகளை மிக சரியாக எடுத்து பயன்படுத்தும்படியாகவும் தகப்பனே, எங்களுடைய மரணத்துக்கு பிற்பாடு உம்மை நாங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த அரிய நாட்களிலே தகப்பனே உம்மிடத்தில் நல்ல பெயர் வாங்கத்தக்கதாக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கின்ற ஒரு ஆன்மாவாய் நாங்கள் மாறத்தக்கதாக நீர் எங்களுடைய வாழ்வினர்களை மாற்றுங்க தகப்பனே. இதோ நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்கின்ற அநேக தவறுகள், நீர் யார் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் 2ஆம் வருகையிலே நீர் எந்த சூழ்நிலையில் வருவீர் என்பதையும் நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம் தகப்பனே. ஆனாலும் அந்த ஒரு தாளந்தை பெற்ற மனிதனைப் போல தகப்பனே, நாங்கள் அந்த ஒரு தாளந்தை புதைத்து உம்முடைய வருகைக்கு நாங்கள் காத்திராதபடி நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஒரே ஆன்மாவின் வழியாக எங்களிடத்திலே ஒப்பு வைத்திருக்கின்ற அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்கின்ற உன்னதமான பணியை
நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அந்த பணியிலே தகப்பனே, குடும்ப வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் திருச்சபை வாழ்விலும் தகப்பனே, எங்களுக்கென்று தந்திருக்கின்ற தாளந்துகளை நாங்கள் எடுத்து சரியாய் பயன்படுத்தவும், அதன் வழியாக அநேக ஆத்மாக்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளவும் நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. எங்களை தொடர்ந்து பராமரித்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. வருகின்ற வாரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிடுங்க. இந்த மாதம் முழுவதும் தகப்பனே நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, தொடர்ந்து வழிநடத்தி தந்தல்வீராக தகப்பனே. இது ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்களிலே உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் கூடி வந்து ஜெபிக்கவும் தகப்பனே, உம்மிடத்தில் நாங்கள் பேசவும் திறந்த வாசலை தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனை. மீண்டுமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் கூடி வந்து ஜெயிப்பதற்கு தேவையான திறந்த வாசலையும் சூழ்நிலையும் நீர் எங்களுக்கு உருவாக்கி தாருங்க. ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பராமரித்துக் கொள்ளுங்க. இறைமையில் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபக்கன் மண்பின் பரலோக தந்தையே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியான வழிகாட்டலும் அரவணைப்பும் நம் அனைவருடன் கொண்டு பாதுகாத்தல்வாராக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. ஆமென்.